மீட்டிங்க்கு யார் அனுமதி தரணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தேர்தல் இல்லை, கோட் ஆஃப் கான்டக்ட் அவரும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம், எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்பில் வந்து இப்போ பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாகவே கிடச்சிரும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது அவர் தான் சொல்கிறாருன்னா நம்மளும் கேட்டுக்கலாமா? நன்றி. நான் திரும்ப அதே பதில் தான் அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்?